ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. ஓயில் ஆன்லைன் app, trusted by more than 10,000 families. ஈரான்ல ஆட்சி மாற்றம் அப்படின்றது அதனுடைய குறிக்கோள். அதற்காக அந்த 3 அணு உலைகள் அணு ஆய்வு கூடங்களை குறி வச்சு அடிச்சுது. அதில் வந்துட்டு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. 100% சக்ஸஸ் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலடியாக ஈரான் ஒன்று சொல்லிச்சு, அங்கே அணு ஆயுதம் இருக்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை, இல்லாதையே தான் நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க, இதுவே தப்பு அப்படின்றது சர்வதேச அளவில் ஒரு வலிமையான கருத்தாச்சு. இன்னொரு கருத்து என்னன்னா, அப்போ நீயே முடிவெடுத்து செய்வ அப்படின்னோம்னா அதே உரிமை வந்துட்டு ஈரானுக்கு இல்லையா? முடிவெடுத்து அணு ஆயுதத்தை செஞ்சுட்டு போறான், ரகசியமா செஞ்சுட்டு போறான், எப்படி பார்த்தாலும் செய்யத்தான் போறான். 60 அணுகுண்டுகள் அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸை கட்டுப்படுத்துறது. இதுதான் ஈரானுக்கு ரஷ்யா உதவி செய்யறதுனுடைய நோக்கம், ஈரானுக்கு ஆயுத உதவி செய்யறதுனுடைய சீனாவுடைய நோக்கம். ஈரானுக்கு வந்துட்டு நார்த் கொரியா யுரேனியம் புளூட்டோனியத்தில் உருவாக்குறோம் வெப்பனுக்கு, அணு ஆயுதத்துக்கு. இந்த 2 இடத்துல இன்ஸ்பெக்ஷனுக்கு இந்தியா ஒத்துக்கல. கூடங்குளத்தில் இன்ஸ்பெக்ட் பண்ணு, நரோராவில் பண்ணு, ராஜஸ்தானில் பண்ணு, உத்தரப்பிரதேசத்தில் அங்கே இருக்கிறதெல்லாம் பண்ணு, இந்த 2 இடத்துலையும் நான் வந்து அனுமதிக்க மாட்டேன். ஏன் அனுமதிக்க மாட்டேன்? ஏன்னா இங்கே 2000 கிலோமீட்டரை 400 செகண்டில் கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு மிசைல் இருக்குது அப்படின்னும் போது ஹைப்பர்சானிக் தடுக்க முடியல, விடுவது அது எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ ஒரு விதத்தில் பார்த்தா ஈரான் ஏமாத்திட்டான். 60 அணுகுண்டுகளை தயாரிக்கக்கூடிய அளவு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குதுன்னு IAEA தான் சொல்கிறான். அது எங்கே போச்சு? எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ இது வெற்றியா தோல்வியா? ஸோ உன்னுடைய அணுகுண்டு உன்னுடைய தாக்குதலை வச்சுலாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத காட்டிட்டான்ல. ஆனால் எங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்தி. இன்றைய வார அப்டேட் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு காலையில் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து அவர்கள் சொல்லியிருந்தாரு, காலையில் எல்லாமே நின்றுச்சு, போருக்கு வந்து போர் ஒப்பந்தத்துக்கு நிறுத்தத்துக்கு 2 பேரும் தயாராகிட்டாங்க, இஸ்ரேல் ஈரான் 2 பேரும் தயாராகிட்டாங்க அப்படின்னு. ஈரான் முதல்ல ஒத்துக்கலை, அதெல்லாம் நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ஆமாம் நாங்கள் ஒத்துக்கிட்டோம், ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்து போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த வேலையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி, இஸ்ரேல் ஈரான் மீதான தாக்குதல் நடத்தும். இப்போ என்ன மாதிரியான ஒப்பந்தம் அங்கே நிறைவேறிச்சு? உடனடியாக ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு சந்திக்கிறார், 2 பேருமே போர் ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி. என்ன நடந்தது, எப்படி ஃபர்ஸ்ட் போர் ஒப்பந்தம் அப்படின்னு நாங்கள் நிறுத்தம்ன்றத சொன்னாங்க, அதுக்கப்புறம் இப்போ நிறுத்தாமல் 2 பேரும் அந்த தாக்குதல்களை தொடர்வதற்கான காரணம் என்னவா இருக்கு சார்? ஆமாம், அடிப்படையில் என்ன அப்படின்னீங்கன்னா, அமெரிக்கா தனது வசதிக்கு இந்த போரை நடத்துவதற்கு அனுமதித்தது. அதுவும் இதில் பங்கேற்று ஈரானை வந்துட்டு ஈரானில் ஆட்சி மாற்றம் அப்படின்றது அதனுடைய குறிக்கோள். அதற்காக அந்த 3 அணு உலைகள் அணு ஆய்வு கூடங்களை குறி வச்சு அடிச்சுது. அதில் வந்துட்டு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. 100% சக்ஸஸ் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலடியாக ஈரான் ஒன்று சொல்லிச்சு, இங்கே இருக்கக்கூடிய மத்திய கிழக்காசியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ இலக்குகளை, குறிப்பாக அவங்களுடைய விமான தளங்களை எல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதோடு மட்டும் இல்லை, நேற்று நைட்டு அந்த தாக்குதலையும் கட்டாரனுடைய அந்த பேஸ் மேலே தாக்குதலை பண்ணிட்டாங்க, நடத்தி முடிச்சிட்டாங்க. 19 மிசைல் அடித்தாங்க, 18 நாங்கள் தடுத்து அடிச்சிட்டோம், ஒன்று தான் லேண்ட் ஆச்சு அப்படின்னாங்க. இந்த ஒரு தடவையோடு நிறுத்தாது அப்படின்றது தெரியும், அமெரிக்காவுக்கு தெரியும். இந்த ஒரு தடவையோட ஈரான் நிறுத்தாது, இது தொடர்ந்து போடும். அந்த ரொம்ப ஒரு 2000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய இஸ்ரேலே அந்த பொழக்கிறவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தனது தளங்களை எல்லாம் விட்டு வைப்பாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவங்களால அடிக்க முடியும், தடுக்க முடியாது அப்படின்றது வந்துட்டு தெரியும். அது மட்டும் இல்லாமல் 40,000 to 50,000 பல்வேறுபட்ட இராணுவ விமான கடற்படை வீரர்கள்லாம் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்களில் ஒரு 100 பேர் செத்தாலும் ட்ரம்ப் அங்கே வந்துட்டு அமெரிக்காவில் வந்துட்டு ரொம்ப புலம்படும், பதில் சொல்லணும், அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும். இது 2. 3வது, அமெரிக்கா நினைச்ச அந்த அப்ஜெக்டிவை நிறைவேற்றுறதுக்கான சாத்தியம் இல்லை. அதாவது ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம், அயோத்தல்லா அலி கமேனியை வந்துட்டு தூக்கிட்டு அவங்களுடைய அந்த ஷா வகைரால வந்து அதே அந்த மன்னராட்சி கொண்டாந்து நிறுவோம் அப்படின்னு நினைச்சார் அவர். ஆனால் அதெல்லாம் நடக்காத அளவுக்கு அங்கே இருக்கிற மக்களுடைய ஆதரவு அவருக்கு பெருசாக வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே அடித்தோம் அப்படின்னோம்னா அது சர்வதேச அளவுலையும் பிரச்சனையாகும், நமக்கு உரிய பலன் கிடைக்காது அப்படின்னு. இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னா, ரஷ்யா சொல்லிட்டான் போரில் ஈடுபட மாட்டோம், ஆனால் முழுமையாக ஈரானுக்கு உதவுவோம். சீனா வந்துட்டு ஏற்கனவே உதவிட்டு இருக்கிறான், கன்சைன்மெண்ட்டாக அனுப்பிட்டான். வட கொரியாவும் இதில் இறங்கி வேலை செய்கிறான். அவங்களுக்கு என்னன்னா, அமெரிக்காவை தட்டுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு.
ஸோ இஸ்ரேலை வந்துட்டு ஈரான் பார்த்துக்கிட்டாலும் ஈரானுக்கு கொடுக்குற சப்போர்ட் மூலமாக அமெரிக்காவினுடைய இதெல்லாம் வந்துட்டு தகர்த்துட்டோம் அப்படின்னோம்னா மிடில் ஈஸ்ட் மேலே இருக்கக்கூடிய யூஎஸ்னுடைய இந்த கிரிப்பு காலியாக போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பெட்ரோ டாலர் இதெல்லாம் அடுத்தபடியாக கவனிச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா சீனாவுக்கு வந்துட்டு ஈரான் வந்துட்டு ஒரு ட்ரேடு பார்ட்னர், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், இராணுவ ரீதி பொருளாதார ரீதி 2 இடத்துலையும் அவன் இருக்கிறான். அதனால் அவன் வந்துட்டு விட்டு தர மாட்டான். கையெழுத்து போட்ட உடன்படிக்கை. அதே மாதிரி சீனா இறங்கிடுச்சு அப்படின்னம்னால நானும் இறங்குவேன்னு சீனாவோட ரஷ்யா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறான். ஏற்கனவே சீனாவுக்கும் வடகொரியாவுக்கும் அப்படி ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அதனால் இது பெருசாச்சு அப்படின்னோம்னா நம்மளுக்கு பெரிய அடிபூடம் அப்படின்றதுனால தான் இந்த வால் இருந்த நரி கதை தான். மாட்டிக்கிச்சு, வால் அறுத்து போச்சு, இந்த வால்னால எவ்வளோ வெயிட்டு பாரு, அதனால் வந்துட்டு வெட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை விட்டு இல்லையா, அந்த மாதிரி அமெரிக்கா என்ன பண்ணுறான், வேணாம் நடத்துகிற யுத்தமே போதும் அப்படின்ட்டு இவரான் நிறுத்துறதா சொல்லி பண்ணார். ஆனால் அதை வந்துட்டு எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்ரேலுக்கு ஏன்னா கிடைச்ச போதுமானதாக இருக்குது, விமான சர்வீஸே இல்லை, சேவைகளே இல்லை அப்படின்ற அளவுக்கு போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈரான். இவங்களுடைய அயன் டாமு அது இதெல்லாம் வந்துட்டு ஃபிசரோட் ஆகி போச்சு. 30% தான் அவங்களால தடுக்க முடியுது. எல்லாம் வந்து விழுது. ஏன்னா எல்லாம் என்னென்னா ஹைப்பர்சானிக், சூப்பர்சானிக், ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் எல்லாமே ஒளியின் வேகத்தை விட அதிகமான வேகத்தில் வந்துட்டு தாக்குதல் நடத்துகிறாங்க. அதனால் அவன் என்ன பண்ணான், இதுதான் சாக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணான். ஈரான் நல்லாவே சொன்னான், அமெரிக்கா கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, அதனால் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். அதுதான் இப்போ ஈரானிடம் அமெரிக்கா கெஞ்சி கேட்டது, அதனாலே ஒத்துக்கிட்டோம். காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, அவனுடைய போர் வீரர்கள் சாவாத வரைக்கும் தான் அமெரிக்கா ஊயின்னு ஆடுவார். அவர் அவங்களுக்கே வந்துட்டு விருது வருது அப்படின்னோம்னா அவர் உடனே நிறுத்திக்கிறார். இதுதான் உண்மை. ஸோ இங்கே வந்துட்டு நிறுத்தி வச்சிருக்கிறான். விமானங்களை இங்கே கிளப்பிட்டு போயிடலாம். அந்த வீரர்களை என்ன பண்ணுவீங்க, ஓவர் நைட்டு இங்கே எவாக்குவேட் பண்ண முடியாது. அதனால டக்குன்னு ஒரு சீஸ்ஃபயர். அதான் நீ கத்திர அடிச்சுட்ட உடனே தான் அந்த சீஸ்ஃபயர் வருது. அடிக்கிறதுக்கு முன்னாடி வரல. நல்ல வேலை சொல்லிட்டு வந்துட்டு தாக்குதல் நடத்துகிறாங்க. யார், ட்ரம்ப் சொல்கிறாரு, ஈரான் சொல்லிட்டு தான் தாக்குதல் நடத்துகிறாங்கன்ட்டு. இப்போ சொல்லாத அடிச்சிருந்தாங்கன்னா இதில் வந்துட்டு வீரர்கள் ஒரு 10 பேர் செத்து போயிருந்தாலும் அவனுக்கு ஒரு பெரிய கதை. நீ அங்கே போய்ட்டு வாலாட்டல அப்படின்ற இடத்த வந்துட்டு அமெரிக்க மக்கள் குடிச்சிருவாங்க. இதான் நடந்துச்சு. ஸோ அமெரிக்காவுடைய அப்ஜெக்டிவ் நிறைவேறலை. இஸ்ரேலுடைய அப்ஜெக்டிவ் வந்துட்டு ரெண்டாவது, அங்கே அணு ஆயுதம் இருக்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை, இல்லாதையே தான் நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க, இதுவே தப்பு அப்படின்றது சர்வதேச அளவில் ஒரு வலிமையான கருத்தாச்சு. இன்னொரு கருத்து என்னன்னா, அதை எப்படி இஸ்ரேல் அணு ஆயுதத்தை வச்சுக்கலாம், ஈரான் அணு ஆயுதத்தை வச்சுக்கலாம். இப்பவும் அவர் அதே தான் சொல்றாரு. இப்போ பேட்டி கொடுக்கும் போதும் ஆமாம், ஈரான் வந்து பிரச்சனையே ஈரான் தான், ஈரான் அணு உலை வச்சிருக்கிறது தான் பிரச்சனையே, அதனால தான் இந்த தாக்குதல், இந்த போர் எல்லாமே நடக்குது. அவங்க அதை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா இந்த போர் எல்லாமே நின்றுடும் அப்படின்னு ஒரு இது சொல்றாரு. இல்லை போருக்காகவா பாதுகாப்புக்காகவா? இஸ்ரேலுக்கு அப்போ ஏன் அணு ஆயுதம் இருக்கணும்? இஸ்ரேல் ஏன் அணு ஆயுதத்தை வச்சுக்கிறணும், ஏன் ஈரான் வச்சுக்கூடாது? அணு ஆயுதம் இஸ்ரேல்கிட்ட இருக்கிறது இன்னொருத்தருக்கு அச்சுறுத்தல் இல்லை, ஆனால் ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறது எப்படி இன்னொருத்தருக்கு அச்சுறுத்தல் ஆகும்? உனக்கான அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறீங்கன்னா ஈரானுக்கு இஸ்ரேலையும் அதே தான் நினைப்பான், எனக்கான அச்சுறுத்தல். அதனால தானே இத்தனைக்கும் இஸ்ரேல் தான் முதல்ல தாக்கினா பதிலடி தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு இதை பாருங்க, இவங்க வந்துட்டு 3 இடத்துல தாக்குதல் நடத்துகிறாங்க, ஆனால் ஒரு இடத்துல ரேடியேஷன் வரல. ஏன் ரேடியேஷன் வரலன்னா, அதான் ஈரான் சொல்கிறான், அமெரிக்கா நடத்துறதுக்கு முன்னாடியே என்னுடைய அந்த என்ரிச்டு யுரேனியம் எல்லாத்தையுமே நாங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். அது சென்ட்ரிஃபியூஜ் வெற்றின்றாரே, எல்லாமே நாங்கள் அழிச்சிட்டோம். இடத்துல அவர் குண்டு போட்டாருனாலே அவருக்கு வெற்றி தான், அவர் அப்படிதானே சொல்லி ஆகணும். ஸோ அதை வெற்றின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் எல்லாத்தையும் அவங்க கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போன பொருளை வேற ஒரு இடத்துல வச்சு அவங்களால பண்ண முடியும். அந்த எக்ஸ்பர்டைஸை வந்துட்டு ரொம்ப நாள் போராடி ரொம்ப நாள் ஆய்வு செய்து ஈரான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். அதனால் ஈரான் அணு ஆயுதத்தை செய்யணும்னு முடிவெடுத்தான்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. இப்போ வந்துட்டு உறுதியாக சீனா அவனோட பக்கத்தில் அது நின்றுட்டான். இல்லை, இப்போ இந்த ஒப்பந்தத்தை மீறுவதற்கான காரணம் என்ன? எந்த ஒப்பந்தம்? இல்லை, இப்போ ஒப்பந்தம்னு அவர் சொன்னார் இல்லையா? இல்லை, அதுதான் அவங்க சொல்லிட்டாங்களே, எந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது தான் ஒப்பந்தம்லாம். அப்புறம் அணு ஆயுதம் தொடர்பான ஒப்பந்தம் அப்படின்றது என்னன்னா, என்பிடியில் கையெழுத்து போட்டதுனால இவ்வளோ நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டியில் நான் கையெழுத்து போட்டேன், போட்டதை இஸ்ரேல் நீ ஒன்றும் பண்ண மாட்டேன், போட்டதுக்காக என்ன நீ தண்டிப்பியா? எனக்கான வாஜிதாக்கு ஐஏஏ தான். அவன் சொன்னான் நான் ஐடி அப்படின்ட்டு. எந்த அடிப்படையில் கொண்டு வீசுறேன்? நீ என்ன பண்ணணும், வயலேட் பண்ண அப்படின்னோம்னா யூஎனோட செக்யூரிட்டி கவுன்சிலில் போய்ட்டு அதை பற்றி வாதிடணும். என்ன நடவடிக்கை எடுக்கலான்றது பொருளாதார ரீதியான நடவடிக்கை தான் எடுக்கக்கூடிய. போரெல்லாம் பண்ண முடியாது, போரை அனுமதிக்கிறதுக்கு ஐநா இருக்குது, அமைதிக்காக தான் ஐநா இருக்குது. அப்போ நீயே முடிவெடுத்து செய்வ அப்படின்னோம்னா அதே உரிமை வந்துட்டு ஈரானுக்கு இல்லையா? அவன் முடிவெடுத்துட்டு அணு ஆயுதத்தை செஞ்சுட்டு போகிறான், ரகசியமாக செஞ்சுட்டு போகிறான், எப்படி பார்த்தாலும் செய்யத்தான் போகிறான். 60 அணுகுண்டுகளை தயாரிப்பதற்கான என்ரிச்டு யுரேனியம் அவங்ககிட்ட இருக்குது, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வருது, அவன் செய்யத்தான் போகிறான். அதில் இருவேறுபட்ட கருத்தே இல்லை.
இன்னொரு இடத்துல பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் என்ன, ஒரு வருஷத்துல நடக்கிறது 2 வருஷத்துல நடக்க போகுது, அவ்வளவுதான். அதனால அமெரிக்கா எப்படி பார்க்கறான்னா, நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்மளுடைய அப்ஜெக்டிவ் நிறைவேறாது. இந்த பேச்சுவார்த்தைக்கு அவன் ஒத்துக்கிட்டதே வந்துட்டு பெரிய விஷயம். இதே வச்சு அவனை முடக்க பார்க்கலாம் அப்படின்ற இடத்துக்கு அவன் வந்துட்டான். அப்ப இந்த நிறுத்தம் அவன் சொல்லிதான் இஸ்ரேலும் நிறுத்துறான். அப்ப இந்த நிறுத்தம் அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் முதல்ல உடன்பட்டுட்டு ஒரு 3-4 மணி நேரத்திலேயே மீண்டும் தாக்குதல் அப்படின்றது எதை காட்டுது? அது 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த சீஸ்வேர் நடைமுறைக்கு வரும்னு சொன்னாங்க. அதனால அப்ப அடிச்சாங்க. அதனால சொல்லிட்ட உடனே அதை நிறுத்திக்கணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லை. கொளுத்தி விட்டது போயிட்டு அங்கே சேரணும் இல்லையா, அதனால 6 மணி நேரம் சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை. ட்ரம்பின் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இல்லை அப்படின்றது இதுல உறுதிப்படுத்தப்படுதா? இல்ல அவர் ஏன்னா இப்போ நம்ம பொதுவாகவே நகைச்சுவைகள்ல பார்க்கும்போதே அமெரிக்காக்காரன் தான் பெரிய கட்ட பஞ்சாயத்துக்காரன், உலகத்துக்கே வந்தா கட்ட பஞ்சாயத்துக்காரன். அப்ப அந்த கட்ட பஞ்சாயத்துக்கே அங்க ஒரு வேல்யூ இல்லாம போச்சு ஈரான் கிட்ட. ஆமா, இல்ல எல்லாருமே மோடியா அவரு மோடி இல்ல சொல்லலையா அவரு, நான் தான் போற நிறுத்தினேன் அப்படின்னாருல, நான் தான் வர்த்தகத்தை வச்சு நான் தான் நிறுத்தணும் சொன்னார்ல. 5 முறை சொல்லிட்டதுக்கு அப்புறம் தானே பதில் சொல்றாங்க இவங்க. உன்னுடைய அச்சுறுத்தல் எதுக்காவது வந்துட்டு செவிசாய்த்தானா ஈரான்? இல்லையே, நீ அடிச்சா அவன் அடிப்பேன், யார் அடிச்சாலும் நான் திருப்பி அடிப்பேன். என்ன நீ அமெரிக்கா தாக்குச்சுன்னா உன்னுடைய நிலைகள் எல்லாம் வச்சு நான் தாக்குவேன். இப்படித்தான் வந்துட்டு அயோத்தலா அலி கமேனி சொன்னாரே தவிர அமெரிக்கா அதில் இறங்கக்கூடாது, நாங்களாச்சு இஸ்ரேல் அப்படிதான் சொன்னாரா? எதுக்கு பின்வாங்கலையா அவங்க? போர் நிறுத்தம் அப்படின்னு நீ பேச சொன்ன, நான் பேச தயாரா இருக்கேன், ஆனா பேசுறதுக்கு முன்னாடி தாக்குதல் நிறுத்தணும், இப்படிதானே சொன்னாரு. யாரு? ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அகார்ச்சியா, அப்பாஸ் அகார்ச்சி. அவர் என்ன சொல்றாரு? இப்படிதான் சொன்னாரு, தாக்குதலை நிறுத்து, அப்புறம் பேச்சுவார்த்தை பேசிக்கிறான், இதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும், அதுக்கு நான் ஒத்து வரல. அதான் ஜெனீவால கூப்பிட்டு பேசும்போது அவர் சொல்லிட்டாரு. அதனால ஈரான் எந்த இடத்துலையும் பின்வாங்குற ஒரு விஷயத்தை நீங்க இது பண்ணணும். டிப்ளமசி அப்படின்றது ஒரு நேர்மையின் அடிப்படையில் நடக்கிறது தான். நீங்க உள்நோக்கத்தோடலாம் வச்சுக்கிட்டு டிப்ளமசிலாம் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் இருக்கான். இப்போ உனக்கு இஸ்ரேலுக்கு நீ சொல்லுவ அப்படின்னம்னா ஈரானுக்கு சொல்றதுக்கு 4 பேர் இருக்கான். லட்சியம் இவன் எப்படி வருவான், இவர் எதுக்காக இவர் சொல்றாரு, அதனால நீங்க அடிக்கிறத அடி, மேலே வந்தால் நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னா ஓரளவுக்கு தயாராகிட்டாங்க அவங்கள. மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸை கட்டுப்படுத்துறது, இதுதான் ஈரானுக்கு ரஷ்யா உதவி செய்யறதுனுடைய நோக்கம். ஈரானுக்கு ஆயுத உதவி செய்யறதுனுடைய சீனாவுடைய நோக்கம். ஈரானுக்கு வந்துட்டு நார்த் கொரியா சப்போர்ட்டா வந்து வர்றதுக்கான நோக்கம். அதனால இந்த போரை நீடிக்கிறதுன்றது அவங்களுக்கு ஆபத்தாக தான் முடியும். அமெரிக்காவே ஒரு கட்டத்துல வந்து இதுக்கு மேல நிறுத்திப்போம், ஏன்னா அவங்க தான் வந்து சொன்னாங்க 2 வாரத்துல வந்து சொல்றோம்னாங்க. அதுக்கப்புறம் 2 நாள்லயே ஒரு அடிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்காவே இப்போ வந்து ஒரு போர் நிறுத்தத்துக்கு தயாராகுது, ஆனாலும் ஈரானுடைய கோபம் வந்து தனியலையா? அப்படி இல்லை, இதை நீங்க பார்க்கணும். இந்த மாதிரி போர்ல வந்துட்டு வெற்றி தோல்வி இல்லை, என்ன கெயின் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். நான் வந்துட்டு யாரை வேணாலும் தாக்குவேன், என்கிட்ட அந்த வல்லமை இருக்குது, நான் முடக்குவேன், ப்ரீஎம்ப்டிவ் தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இஸ்ரேல் பண்ணதுக்கு முதல் முறையாக வரலாற்று ரீதியான 64-67 ஈராக் எஜிப்து வாருக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு இஸ்ரேலுக்கு அடி கொடுத்தது வந்துட்டு ஈரான் தான். நடுவில் யாரும் கொடுக்கல. என்னங்க 1.5 வருஷமாக வந்துட்டு ஒட்டுமொத்த காசாவையும் வந்துட்டு அடித்து தூளாகி ஒன்றுமில்லாத பண்ணி வச்சிருக்கிறான், யாரும் பேசுனாங்க. ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி இஸ்ரேலிய கட்டடங்கள் இருக்குது இல்லை, டெல்லேவில் ஆரம்பித்து அவனுடைய விமான நிலையங்கள் வரைக்கும் எல்லாமே இன்றைக்கி வந்துட்டு இயங்காத நிலைக்கு போயிடுச்சு இல்லை. அவன் ஒரு தடவை அடிச்சா சும்மா ஒரு 100 அனுப்பி வைக்கிறான், இது சீர் அனுப்புகிற மாதிரி அனுப்பி வைக்கிறான். அப்போ என்ன ஆகும்? நீ 30 மிசைலை தடுக்கிற, 70 மிசைல் லேண்ட் ஆகுது, செத்து போகிறாங்கல்ல. இன்றைக்கி மட்டும் தாக்குதல் நடத்துறதுல 8 இஸ்ரேலியர்களோ என்னோ செத்து போயிருக்கிறாங்க. இதெல்லாம் அது வரைக்கும் கேள்விப்படாத விஷயம் இல்லை. அப்போது அவங்க உணர்றான் அமெரிக்காவுக்கு இவனுடைய அப்ஜெக்டிவ் அங்கே செல்லுபடி ஆகலை, சேர்ந்துட்டாங்க, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அங்கே இருந்துட்டு 18 மணி நேரம் பயணம் செய்து அந்த பியூட்டு பாம்பர்ஸின் மூலம் குண்டு வீசலாம் போயிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிற விமான தளங்களை யார் காப்பாற்றுறது? இந்த அறிவு முன்னாடி இல்லை ட்ரம்ப்புக்கு. இப்போ அடிச்ச உடனே தெரியுது, சரிதான் இந்த முறை தப்பிச்சிட்டோம், அடுத்த முறை எல்லாத்தையும் மண்ணாக்கிடுவான் அப்படின்றது தெரியும். அதனால நிறுத்திக்கிறாங்க. இது புரியாமல் ஈரான் மேலும் தாக்குதல் நடத்துகிறான், புரிஞ்சுதான் செய்கிறான், அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன? இப்போ மீண்டும் அதே பேச்சுவார்த்தை நடக்குமா இல்லையா, மறுபடியும் அதே தாக்குதல்? இந்த பேச்சுவார்த்தையின் போது ஈரான் ஒரு கடினமான நிலை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கடினமான நிலைன்னா, நான் வந்துட்டு என்பிடியில் கையெழுத்து போட்டேன், அதனால என்ன போட்டு நீ இந்த அளவுக்கு சுருக்குறீங்க, இந்த மாதிரி கண்காணிக்கிறோன்றீங்க, அணு ஆயுதம் தயாரிக்கூடாது. இஸ்ரேல் இருக்குல்ல, அணு ஆயுதங்கிட்ட இருக்கா இல்லையா, அது எப்படி தயாரிக்கிறதுக்கு அதை மட்டும் அனுப்புறீங்க. என்ன இஸ்ரேல் அச்சுறுத்தலாக பார்க்குது, நீ என்ன அச்சுறுத்தலை பார்க்குறேன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதம் எனக்கு அச்சுறுத்தல் இல்லையா, இதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்தபடியாக பேசுவோம் அப்படின்ட்டான என்ன ஆகும்? இப்படி வைக்கிறாங்க இந்த ப்ரொபோசிஷனை. நீ எனக்கு அச்சுறுத்தல் வந்து குண்டு வீசுறியா இல்லையா,
அப்போ நான் ஏன் அணு ஆயுதத்தை நான் டெவலப் பண்ணக்கூடாது? இந்தியா டெவலப் பண்ணியிருக்குது, பாகிஸ்தான் டெவலப் பண்ணியிருக்குது, வடகொரியா டெவலப் பண்ணியிருக்குது, இஸ்ரேல் கிட்ட இருக்குது. நான் ஏன் என்கிட்ட இருக்கக்கூடாது? சொல்லு. அது ஏன் முடிவா உன் முடிவா? உன் முடிவு கட்டுப்பட்டு தான் இஸ்ரேல் எடுத்தானா? அப்போ கேட்பானா கேட்க மாட்டானா? அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்த நோக்கி தான் அது போகும். அந்த இடத்துல தான் போய் முடியும். நீ இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா, அப்போ அமெரிக்காவை கட்டுப்படுத்த மாட்டேன், சீனாவை கட்டுப்படுத்த மாட்டேன், ரஷ்யாவை கட்டுப்படுத்த மாட்டேன், இங்கிலாந்தில் கட்டுப்படுத்த மாட்டேன், ஃப்ரான்ஸை கட்டுப்படுத்த மாட்டேன், இந்தியாவை கட்டுப்படுத்த மாட்டேன். இப்போ இந்தியாவிலே இருக்கக்கூடிய அணு உலைகள்லாம் இருக்குது. இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் எனர்ஜி கல்பாக்கம், அங்கே ஐஏஏனுடைய இன்ஸ்பெக்ஷன் கிடையாது, கண்காணிப்பு கிடையாது. பாபா சென்டர் ஃபார் அட்டாமிக் எனர்ஜி ரிசர்ச், பார்க்குன்னு சொல்லுவோம், அங்கே இருக்குது மும்பை பக்கத்தில். அதுலேயும் அந்த கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டு இடத்துல நம்ம வெப்பன் கிரேடு யுரேனியம் புளுட்டோனியத்தில் உருவாக்குறோம் வெப்பனுக்கு, அணு ஆயுதத்துக்கு. இந்த ரெண்டு இடத்துல இன்ஸ்பெக்ஷனுக்கு இந்தியா ஒத்துக்கல. கூடங்குளத்தில் இன்ஸ்பெக்ட் பண்ணு, நரோராவில் பண்ணு, ராஜஸ்தானில் பண்ணு, உத்தரப்பிரதேசத்தில் அங்கே இருக்கிறதெல்லாம் பண்ணு. இந்த ரெண்டு இடத்துலையும் நான் வந்து அனுமதிக்க மாட்டேன். ஏன் அனுமதிக்க மாட்டேன்? ஏன்னா இங்கே நாங்கள் வெப்பன் கிரேடு யுரேனியத்தை உருவாக்குறோம். அணு ஆயுதம் பண்ணுறதுக்கான செறிவூட்டல் இங்கே நடக்குது. அதை அப்போ இந்தியா ஒத்துக்கிற, இந்தியா கிட்ட நீ போகிறல்ல, என்பிடியில் தான் கையெழுத்து போட்டீங்க. நான் இன்னொரு நாட்டினுடைய அணு ஆயுத உற்பத்திக்கு உதவ மாட்டேன், அவ்வளோதான். ஆனால் நான் என் பாதுகாப்புக்காக செய்வேன்னும் போது இந்த பேச்சுவார்த்தையில் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னோம்னா இதான் கடின நிலைன்றேன். இந்த இடத்துக்கு ஈரான் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கத்தார் மீதான தாக்குதல், அதான் கத்தார் மீதான தாக்குதல், பஹ்ரைன் மீதான அந்த விமான தளங்கள் மீது தாக்குதல் அப்படின்றது கேப்பபிலிட்டி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஒரு 2000 கிலோமீட்டரை 400 செகண்டில் கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு மிசைல் இருக்குது அப்படின்னும் போது ஹைப்பர்சானிக் தடுக்க முடியல, விடுவது. அது எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ ஒரு விதத்தில் பார்த்தா ஈரான் ஏமாற்றிட்டான், அணு உலையெல்லாம் காட்டிட்டு இதான்ற மாதிரி. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிசைல் வச்சுருக்கிறான். இதெல்லாம் அழிச்சு கழிச்சுலாம் ஒழிக்க முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு மாதம் போர் புரியணும். அதுக்குள்ளே இஸ்ரேலுடைய எக்கானமி என்ன ஆகுன்னு பாருங்கள். இவன் வந்துட்டு அந்த ஹார்மோஸ் அந்த ஒரு நீரிணை இருக்குது, செங்கடல் பகுதி இருக்குது. இந்த இடத்துலலாம் வந்துட்டு கப்பல் போகணும் வரணும் முடியாது. ஏகப்பட்ட நீர்மூழ்கி கப்பலும் வச்சிருக்கிறான் ஈரான். அதனால எல்லா இடத்துலையுமே ஈரான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஈரானை தடுக்கவே முடியாத ஒரு நிலையில தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்காங்க. இதுக்கு மேல இந்த கால அகல வச்சோம்னா நம்மளால மீட்டுக்கொள்ள முடியாது. அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவா பார்க்கணும். நிச்சயமா பின்னடைவானா அமெரிக்கா அதை கைனா காட்டுவான், நான் தாக்கிட்டேன் அவ்வளவுதான். இல்ல இதை காட்டணும்ன்றது உள்நாட்டு மக்களுக்கா இல்ல உலகத்துக்கு? உள்நாட்டு மக்களுக்கு தான், உலகத்துக்கு தான் சிரிப்பா சிரிக்குது. அதை தான் நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிறோமே. என்னத்த அடிச்சா அப்படின்னோம்னா அங்கே வந்துட்டு கதிர்வீச்சு அபாயம்லாம் ஏற்பட்டு இருக்கணுமே. அப்போ எங்கே போச்சு அந்த மெட்டீரியல்லாம்? அவன் வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டான்ல. 60 அணுகுண்டுகளை தயாரிக்கக்கூடிய அளவு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குதுன்னு ஐஏஏ தான் சொல்கிறான். அது எங்கே போச்சு? எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ இது வெற்றியா தோல்வியா? ஸோ உன்னுடைய அணுகுண்டு உன்னுடைய தாக்குதலை வச்சுலாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத காட்டிட்டான்ல. ஆனால் நான் பதிலடி தாக்குதல் உன்னுடைய ஒரு ஏர்பேஸ் கூடாத நான் தாக்குவேன். இப்போ என்ன பண்ணுவேன்? அதனால தான் அமெரிக்கா கெஞ்சியது, நாங்கள் ஒப்புக்கொண்டோன்னு சொன்னது காரணம் தான். இல்லை இவ்வளோ தைரியமாக அமெரிக்காவோ இஸ்ரேல் யாரையும் பார்க்காம ஈரானுடைய இந்த துணிச்சல் அப்படின்றது எதை காட்டுது? ஒரு பக்கம் ரஷ்யா சப்போர்ட் பண்ணுறான்றான், இன்னொரு பக்கம் சைனா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டான், இன்னொரு பக்கம் வடகொரியா. இவங்க தான் காரணம். இந்த 3 பேருடைய பேக்கப் தான். ஆனால் இதில் இந்தியா இப்போ இந்த போர் நிறுத்தம் வந்துருச்சு, இன்னொரு போர் பண்ணணும் இல்லையா? இந்த போர் நிறுத்தத்தில் எதுவும் பண்ண முடியாது. இப்போ பார்த்து S-500 கொண்டாந்துட்டான். ஒரு 20 15 எடுத்து அதை நிறுவிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்டீல்த்து பாம்பர் B2 பாம்பர்லாம் ஒன்றும் நடக்காது. அதுக்கிட்டலாம் ராடார் எஃபெக்டிவாக கொண்டாந்துருவான். இப்போ எந்த ஒரு ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் கார்த்தி, இன்னைக்கு எது நடக்குதோ சிம்பிளாக சொல்ல போகிறேன். புதுசாக ஒரு பூட்டு கண்டுபிடிச்சா அது கண்டுபிடிச்ச 1 மணி நேரத்துலேயே ஒரு சாவி அது திறக்கிறதுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. இவ்வளோதான். நீ இப்படி விரலை வச்சு அழுத்தணும் அப்படின்னோம்னா விரலை வச்சு அழுத்ததே நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அது அனுப்புது எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்டு. நான் திறந்த வச்சுருக்கிறேன், மூடி தானே வச்சுருக்கிறேன். அப்போ திருட்டுத்தனம் வந்துட்டு தொழில்நுட்ப வாழ்க்கையில் எங்கேயும் பரவி இருக்குது. புரியுதா? அதனால நீ ஒன்றும் புதுசாக ஒன்றும் பண்ணிட முடியாது. நீ வந்துட்டு இப்போ வந்துட்டு ஸ்டீல்த்து பாம்பர் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஒரு பாம்பர் அடித்தாலும் இவருக்கு பிஸ்னஸே காலி. ஒரே ஒரு F-35 வந்துட்டு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கேரளா எடுத்தது நிறுத்தினான். இதுக்கப்புறம் F-35 அவனும் வாங்க மாட்டான். எதுக்கிட்ட அதை வாங்கணும்? அது அங்கே ஒன்று கிடக்குது பாரு செட்டில், அவ்வளோதான்ருவான். இப்படி தான் எல்லாமே.
நீ என்ன சொன்ன ரஃபால் ரஃபால் அப்படின்னு. அவன் என்ன சொன்னான், ரஃபால் விமானத்தையும் சேர்த்து தான் 6 ஜெட்டை நான் வீழ்த்தினேன் அப்படின்னா. இன்ன வரைக்கும் எத்தனை விமானம் நம்மளுக்கு அடிபட்டுச்சுன்னு நம்மளே சொல்லலைல்ல. அங்கே என்ன நடந்தது அப்படின்றது இல்லை, நடந்ததுக்கு அப்புறம் நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்றது தான் முக்கியம்னு சொல்றாரு நம்மளுடைய தளபதி. ஆனால் நடந்தது என்ன நம்ம தளபதி சொல்லலை. அப்போ ரஃபேல் அடி வந்துச்சா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் சீனா சொல்கிறான் எங்களுடைய மிசைல் தான் நல்லா வேலை செஞ்சுன்றான். அந்த மிசைலினுடைய கம்பெனியினுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்றான். இதெல்லாம் இந்தியாவுக்கு வந்துருச்சு இல்லை. அதனால் இந்த உலகத்தில் நான் தான் தாதான்னு அவனும் சொல்ல முடியாது, மியூசியம் இருக்கவே கூடாது. அவனும் சரைச்சிக்கிட்டு சர்தா அவங்ககிட்ட இருக்குது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். தன்னிடம் திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்றத ஈரான் நிரூபிச்சிட்டான். இதுதான் அந்த வாரில் நடந்த ஒரு கெயின். இஸ்ரேலுக்கு எந்த கெயினும் இல்லை. அவர் பாட்டு குண்டு வீசிட்டு இருந்தார். நல்லா நிறுத்த மாட்டேன், போர் நிறுத்தம் கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஏன்னா அங்கே போராட்டத்துக்கு ஆள் இல்லை. ஆனால் ஹமாஸினுடைய அப்பா ஈரான், இவர் அடிச்ச உடனே எவ்வளோ சைலண்ட் ஆகிட்டாரு பாருங்க. இப்போ ஈரான் மக்கள் என்ன சொல்கிறான், சீஸ் ஃபயர் அப்படின்னம்னா காசாவையும் உள்ளடக்கிய சீஸ் ஃபயருக்கு பேசுன்றான். ஈரானில் அதான் கருத்து. இப்போ அதையும் சேர்த்து சொல்லு, ரெண்டுத்தையும் சேர்த்து பேசு. இங்கே விட்டுட்டு அங்கே அடிச்சானா என்ன பண்ணுவேன், அதனால் அதையும் சேர்த்து நிறுத்து, ரெண்டுத்தையும் பேசுவோம் அப்படின்றான். இப்போ வந்துருச்சா வழிக்கு. அப்போ யார் கெய்னர்? இதுதான். தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு, தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டை உடனடியாக வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, அதற்காக ரெட்ரோலெக்ஸை பாராட்டுகிறேன். நன்றி. உங்களது ரெட்ரோலெக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது.